நீ போய் போ. அவங்க வந்துட்டு பாட்டி. அவங்க வந்து இருக்கட்டும். நீ ஏடி அவங்க பத்தி தெரியாது. எல்லாரும் அவங்க சொல்லிட்டு அது செய்யணும். இல்ல இந்த வீட்ல சமையல் பொருள் அவ்வளவுதான். என் பண்ணி போறா அவளை என்ன சொல்லி நீ பண்ண அத நான் வந்து ஏப்பல பண்ணேனா. முத்துவும் செல்வமும் பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டு வாங்கிட்டு வர்றாங்க. வரும்போல் நம்ம மீனா வந்து இங்கே வீட்டில் எல்லாருக்கும் காஃபி டீ சமையல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போலேயேவும் ஐயர் வந்துடுறாங்க. பாட்டி பிறந்த நாளைக்கு கொஞ்சம் சம்பிரதாயம் இதெல்லாம் செய்கிறதுக்காண்டி வந்து அவங்க செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. செஞ்சு முடித்த உடனேவும் பாட்டி காலில் விழுந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்து வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு இருக்கும் போலேயேவும் அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா நீயும் வந்து வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை மாமா அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்துவை. ஆனால் முத்து வரலைன்னா பரவாயில்ல நீ வந்து வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே நம்ம மனோஜ் அவன்லாம் வரமாட்டான், அவன் வாங்கணுன்னா பாட்டி ஆசீர்வாதம் கிடைக்காது, நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொன்னோடனே நம்ம பாட்டி வந்துட்டு வாயை மூடுறா, என் ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனேவும் நம்ம ஸ்ருதி வந்துட்டு வாங்க எல்லோரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட வந்து எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுத்து முடித்த உடனேவும் வேகமாகவும் நம்ம மீனா போய் சமையல் கட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனேவும் நம்ம விஜயா வந்து மனோஜை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாத்தியா பாட்டிக்கிட்ட இருந்து கிஃப்ட்டு வாங்குறதுக்கு உங்கள் அப்பா வந்து எப்படிலாம் பிளான் போட்டு ஐயரெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து இந்த மாதிரி சாங்கியெல்லாம் பண்ணுறாங்க பாத்தியா, இது பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் பிடிச்சதை பார்த்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பாட்டி வந்து உங்கள் அப்பாவுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாலும் அந்த கிஃப்ட்டு என்கிட்ட தானே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லி மனசை தேர்த்திக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, நானும் கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு தான் வேணும் பாட்டி கொடுக்குற கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்தா கீழே இருந்து ஒரு குரல் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி தான். பார்வதி வர்றாங்க. தூக்க முடியாமல் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வேகமாக மேலே வர்றாங்க. வரும்போல் விஜயாக்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் விஜயா இதை தூக்குறதுக்கு யாராவது வர சொல்லேன் அப்படிங்காங்க. சொன்ன உடனே ரவியை கூப்பிட்டு அதை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. மேலே தூக்கிட்டு வந்தோடனே பாட்டிக்கு கிஃப்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு பாக்ஸை கொடுக்குறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன விஜயா இது அப்படியும். நான் அத்தைக்கு பிறந்த நாளைக்கு நான் வாங்கி கொடுத்தேன், நானும் மருமக தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் நம்ம பாட்டி அண்ணாமலையை ஒரு கிள்ளி பார்க்குறாங்க. என்னம்மா கிள்ளுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைடா ஆச்சரியமாக இருக்குதே, உன் பொண்டாட்டி எனக்கு கிஃப்ட்டெல்லாம் வாங்கி தராளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கு டிவிடா அப்படிங்க. எங்கே வாங்கினீங்க அப்படிங்க. வேறு கடையில் வாங்கினேன் அப்படிங்க. ஏம்மா நம்ம கடையில் வாங்கலை, எங்கள் கடையில் வாங்கியிருக்கலாம்ல, நான் டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருக்கேன்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பிஸ்னஸ் மேனில். அதனால் அவர் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காண்டி விஜயாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, இல்லைடா அது ஏற்கனவே வாங்கிட்டேன், அத்தை சொன்னோடனே கிஃப்ட்டுன்னு சொன்னோடனே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ், இல்லைம்மா என் கடையில் வாங்கியிருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் ஏன் வேறு கடையில் போய் வாங்கினீங்க, நீங்களே நம்ம வீட்டு ஆளுகளே வேறு கடையில் வாங்கினா எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. அப்புறம் விஜயா வந்து அதெல்லாம் விடுடா, இது பழைய டிவிடா அப்படின்னு சொல்லிட்டு வளையிடுறாங்க. உடனேவும் என்னது பழைய டிவியா அப்படின்னு சொல்லி இல்லை உங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்தேன் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிடுறாங்க. உடனேவும் அந்த டிவியை எடுத்து பாட்டிக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு எதுக்குமா, நான் ஏன் என்னத்தை பார்க்க போகிறேன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவா விஜயா சொல்கிறாங்க, இல்லைத்த இந்த மருமக உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியை கொடுத்துட்றாங்க. கொடுத்து முடித்த உடனேவா பாட்டி வந்துட்டு வேகமாக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்து நம்ம மீனா மட்டும் சமையல் கட்டில் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பாட்டி வந்து, ஏன் மீனா நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதானே, நீ ஏன் இதவே போட்டுக்கிட்டு இருக்க, வேறு ட்ரெஸ்ஸு போடு, கேக்கு வெட்டணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சொன்ன உடனே மீனா வந்து இல்லை பாட்டி நான் இன்னும் சமையல் வேலை முடியலை, முடிச்சதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இப்போ போ, நீ ஒண்டி தான் மருமகளா, எத்தனை பேர் இருக்காளுங்க, எங்கே விஜயாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டி இருக்கட்டும் பாட்டி நானே செய்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் தான் செய்ய வேண்டியது இருக்குது, செஞ்சிட்றேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இருந்தாலும் பாட்டி அதை கேட்காம விஜயாவை கூப்பிட்றாங்க. விஜயாவை கூப்பிட்ட உடனேவா இந்த வீட்டில் இவள் ஒண்டி தான் மருமகளாக இருக்கிறாளா, ஏன் இன்றைக்கி கூட மற்றவளெலாம் செய்யக்கூடாதா, இன்றைக்கிம்மா வேலைக்கு போகிறாளுங்க, வந்து வேலை செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லியும் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அத்தை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனேவா பாட்டி வந்து அப்போ அவளுக்கு செய்யலாட்டி இருக்கட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வெளியில் அனுப்பிடுறாங்க. மீனா போய் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவோ மீனா வெளியில் போய்ட்றாங்க. விஜயா கிச்சனுக்குள்ளே இருக்கிறாங்க. இருந்தவுடனே மனோஜ் வர்றாங்க. வந்துட்டு என்னம்மா நீ கிச்சனில் இருக்க அப்படிங்க. இல்லைடா அவள் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு உங்கள் பாட்டி அனுப்பி விட்ருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லையும், ஏம்மா அது போய் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இருக்கிற நகையெல்லாம் போட்டு வந்தா பாட்டி கவுரிங்கன்னு கண்டுபிடிச்சிட போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க விஜயா கிட்ட. அதுக்கு விஜயா வந்துட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கடா, அதெல்லாம் பார்த்துக்கிறலாம், இல்லைன்னா அவங்க மேலேயே பழிய தூக்கி போட்டுருவோம், நான் கொடுத்த நகை வேற இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா சரிம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்க. நீ மட்டும் வாயை மூடிட்டு கம்முன்னு போய் உக்காருப்போ, ரோகிணிக்கிட்ட இரு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனேவா மனோஜ் வெளியில் போயிடுறாங்க. போன உடனே விஜயா வந்து மீனாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஏண்டி இந்த வேலை கூட நீ செய்ய மாட்டியா, என்னையே தான் சொல்லி எப்போ பார்த்தாலும் என்னையே தான் காட்டி கொடுப்பியா, இந்த வேலையை செய்கிறேன், அவங்களே வந்து அத்தை விஜயாவை செய்ய சொல்லுன்னு என்னைய சொன்னாங்கன்னா கூட நீ என்ன சொல்லணும், இல்லை பாட்டி நானே செஞ்சிட்றேன், இன்னும் கொஞ்சம் போல் தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்க. அப்படி தான் அத்தை சொன்னேன், ஆனால் பாட்டி தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் பாட்டி பார்க்குறாங்க. இல்லை பார்க்குறாங்க. நீ போ அப்படிங்க. என்ன விஜயா அங்கே நடக்குது அப்படிங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மீனா போய் கிளம்புறதுக்கு போகிறாங்க. அப்போ அண்ணாமலை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஏம்மா மீனா என்னம்மா இன்னும் முத்து வரக்கானோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவா மீனா வந்து மாமா நானும் கால் பண்ணேன் மாமா, ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா மறுபடியும் நீ ஃபோன் போட்டு பாரு ஒரு காட்டி அப்படிங்காங்க. உடனே மீனாவும் ஃபோனை போடுறாங்க. ஃபோன் போட்டதுக்கப்புறம் பார்த்தா முத்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு வச்சிடுறாங்க. அட்டன் பண்ணாமல் கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் மீனாவும் இல்லை மாமா அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரிம்மா நீ போய் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இருக்கிற நகையை போட்டுட்டு வந்துடுறாங்க.